ஹலோ ஆல், வாழ்க வளமுடன். கனவு மேம்பட சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன். இப்போ தான் நான் டீ போட்டு குடிச்சிட்ருக்கேன் காலையில். இந்த பெங்களூர் வெதருக்கு எனக்கு என்னமோ தெரியல, ரொம்ப ஒரு வாரமாகவே ஃபீவரு, கோல்டு. உங்களுக்கே தெரியும், இந்த ஸ்வெல்லிங்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா தெரியும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்ஹேல் தான் பண்ணிக்கிறேன். நம்ம சுடு தண்ணி போட்டு ஆவி பிடிச்சிக்கிறது. அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். கோவிடுக்கு ஆனதுக்கப்புறமேங்க, இந்த கொரோனாக்கு அப்புறமே எனக்கு இந்த கோல்டு இந்த விஷயங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்குது. அது எதுக்குன்னு தெரியல. பட் ஆனால் கபசுர குடிநீர் ஞாபகம் இருக்குங்களா, அதுதான் ஒரு சேவியர்னு சொல்லலாம். அதுவுமே கஷாயம் மாதிரி எப்போவுமே வாங்கிட்டு வச்சிட்ருப்பேன் அந்த பொடியை. அதுவுமே அப்பப்போ போட்டு குடிச்சிக்கிறது தான். அதுவுமே போட்டு குடித்தாச்சு. ஸோ காலையில் இன்றைக்கி எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா, இது வெட்னஸ்டே மார்னிங். நேற்று டியூஸ்டே ஆஃபீஸ்லேருந்து வரும்போது நான் தக்காளி நிறைய வாங்கிட்டு வந்திருந்தேன். யூஸ்வலாக நான் காய்கறி பழங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தள்ளு வண்டியில் வெளியில் விற்கிறவங்க கிட்ட தாங்க வாங்குவோம். ரிலையன்ஸ் மார்ட் இருக்குது, டிமார்ட் பக்கத்தில் இருக்குது, பெரிய பெரிய ஷாப்ஸ் இருக்குது. ஆனால் நான் பார்த்திங்கனாக்கா நம்ம தள்ளு வண்டியில் வச்சுட்டு இருப்பாங்க இல்லைங்களா, வெள்ளிக்கிழங்கு சீசனல் ஃப்ரூட்ஸு, சீசனல் காய்கறிகள்லாம் அவங்கக்கிட்ட நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே நிறைய கிடைக்கும். ஸோ நான் யூஸ்வலாக அவங்கக்கிட்ட தான் வாங்குறது. நீங்கள் எந்த மாதிரி வாங்குவீங்கன்றதே சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நம்மளால் ஒரு சின்னதாக பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். சரி, வியாபாரம் நடக்குது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் அவங்களுக்குமே கிடைக்கும். ஏன்னா நிறைய இப்போ சிறு தொழில்கள்லாம் நலிஞ்சிட்டு வருது இல்லைங்களா. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்யலான்றது என்னோடய தாட்டு. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் அப்பாவுமே ஒரு ஜவுளி வியாபாரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பட்டு தொழில் செய்கிறவர் தான். எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு எனக்கு தெரியும். ஸோ எல்லாமே ஏன்னா இப்போது ஆன்லைன் பிஸ்னஸ், பெரிய பெரிய ஷாப்ஸு அந்த மாதிரின்னு போயிட்டாங்க. ஸோ அப்பாவுமே ஹோல்சேல் டீலர் தான். எவ்வளோ நலிவடைஞ்சிட்டாங்க. 20 வருஷம் முன்னாடி, 15 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தாங்க, இப்போ அந்த தொழிலே எங்கள் ஊரில் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியும். ஸோ அதனால் அந்த ஒரு சின்ன கன்சர்ன் எப்போவுமே எனக்கு இருக்குது. நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். அவர் பார்த்திங்கன்னா அந்த தக்காளி விற்கிற தாத்தா பார்த்திங்கன்னா 1 கிலோ வாங்கினா 20 ரூபா, 3 கிலோ எடுத்துக்கோமா 50 ரூபாய்க்கு தரேன்னு சொன்னார். இல்லை வேண்டாம்ப்பான்னு, இல்லை பரவாயில்ல எடுத்துக்கோங்கம்மான்னு சொல்லி கொடுத்தாரு. சரின்னு வாங்கிட்டு வந்துட்டேன். அவ்வளோ தக்காளி வச்சுட்டு வீணாக போயிடும் இல்லைங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணேன், தக்காளி தொக்கு பண்ணிவிட்டேன். அதுக்கு பெசரட்டு தோசை வைப்பேன். நான் எனக்கான டீ டைம் கொஞ்சம் கோல்டுக்கு அது இஞ்சியெல்லாம் போட்டு குடிச்சிட்ருக்கேன். வாங்க என் கூட சேர்ந்து நீங்களுமே டீ குடிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன வீட்டுக்கு கிட்ட இருக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி நம்ம சிறு தொழில் செய்கிறவங்களுக்குலாம் ஏதாவது நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன இதை செய்யணுன்ற ஒரு ஹெல்ப் பண்ணால், நம்ம காசு பணம் கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் இல்லை, அட்லீஸ்ட் அவங்க விற்கிற ப்ராடக்ட்ஸை வாங்கி நல்லா இருக்கா எப்படி என்னன்றதை அதை கண்டினியூ பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இல்லைங்களா. ஸோ நீங்கள் எந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கிட்ட என்னென்ன பொருள்லாம் வாங்குவீங்க, அந்த மாதிரி தெரிஞ்ச வியாபாரிகள், தள்ளு வண்டி தாத்தா, கீரை விற்கிற பாட்டி, காய்கறி விற்கிற அக்காங்க, கிராமத்துலலாம் இருப்பாங்க இல்லைங்களா, சந்தையில் இருக்கிறவங்க, ரெகுலராக நீங்கள் போய்ட்டு வாங்குறது, அந்த மாதிரி யார் இருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கனவு மெய்ப்பட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.